அன்பும் கண்மணியும் கோவில் திருவிழால நேர்த்திக்கடன்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்ததும் பாட்டி இருந்துட்டு, "எல்லாம் நேர்த்திக்கடனையும் முடிச்சிட்டீங்கல்ல? அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி எதுவும் விடலல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே முடிச்சாச்சு அத்த" அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொன்னதும், "சரி" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. இந்த நேரத்தில, "சரி அப்ப அண்ணனுக்கும் அண்ணிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் வச்சிடலாம்ல?" அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. "ஏன்டா அவங்க 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட் வைக்கிறது நீ ரொம்ப அவசரப்படுற மாரி இருக்கு" அப்படின்ட்டு பாட்டி வந்து கார்த்திக்கிட்ட கேட்டதும், "என்ன பாட்டி ஒவ்வொரு நாளும் அண்ணனுக்கு அண்ணிக்கு ஃபர்ஸ்ட் நைட் வைக்கிறத தள்ளி தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. பாவம்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, "இல்ல, இல்ல இன்னும் ஒரு அ கோவிலுக்கு போக வேண்டியது இருக்குது. அது போயிட்டு வரட்டும். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நைட்லாம் வச்சுக்கலாம்" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. உடனே பவித்ரா வந்துகிட்டு, "பாட்டி நீங்க செய்றது கொஞ்சம் கூட சரியில்ல பாட்டி. அவங்க 2 பேத்தையும் வேணும்னே நீங்க பிரிச்சு வைக்கிற மாதிரி தெரியுது. நீங்க இப்படி மோசமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல பாட்டி. அந்த வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஆனா இங்க கண்மணிய ஏன் பாட்டி நீங்க எப்பவுமே விரோதி மாரி பார்த்துட்டு இருக்கீங்க? அதனால தான் நீங்க கண்மணி அக்காவையும், மச்சானையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் பண்ற மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்றாங்க. "ஏய் என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டதும், "அவ நியாயமா தானே கேட்கிறா அத்த" அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா பாட்டி நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. கண்மணி அக்கா இந்த வீட்டுக்காக ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்கா வீட்ட விட்டு போகும்போது, இந்த வீட்ல ஏதாவது ஒண்ணு சரியா நடந்துச்சா? ஒரு சமையல் கூட யாருக்கும் பண்ண தெரியல. இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாத்தையும் நல்லபடியா அந்த அக்காவ கவனிச்சாங்க. ஆனா அந்த அக்காவ ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து பாட்டிய எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. உடனே பாட்டி இருந்துகிட்டு, அதுக்கு சமையல்காரியே போதும்ல இந்த வீட்டு வேலைய பார்க்கறதுக்கு. என்ன சமையல் வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு வேலைக்காரி இருக்கால்ல, அவள மாதிரி தான் அவளா? அவ வேலைக்காரிய கூட வச்சுக்கலாமே அப்டி சொல்லிட்டு இங்க சொல்றாங்க பாட்டி இருந்துட்டு. உடனே அன்பு இருந்துட்டு, "பாட்டி நீங்க கண்மணி அப்டி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கண்மணியும் வீட்டு வேலைக்காரியும் ஒண்ணா? அவ என்னுடைய பொண்டாட்டி. இந்த வீட்டு மருமக. அத ஞாபகம் வச்சு நீங்க பேசணும் பாட்டி. கண்மணி அப்டி பேசுறதுக்கு நான் விடமாட்டேன்" அப்டின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துகிட்டு, "எல்லாரும் என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டீங்களா? இந்த வீட்ல யாரும் எனக்கு மரியாதை குடுக்குறதே கிடையாது. அப்டிதானே?" அப்டின்னு பாட்டி சொல்றாங்க. "உங்க வயசுக்கு நாங்க மரியாதை குடுக்குறோம் பாட்டி. அங்க நீங்க செய்றதுக்குலாம் எங்களால மரியாதை குடுக்க முடியாது பாட்டி" அப்டின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்டி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.